கேரளத்தில் ஒரு ஊரில் ஒரு பறை குடும்பம் வசித்து வந்தது. தந்தை இறந்து விட்டார். சிறுவன் தாயால் வளர்க்கப்பட்டான். கொஞ்சம் நல்ல நிறமாக இருந்த அவன் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்ளும் போதெல்லாம் தான் ஒரு பிராமண பையன் போல இருப்பதாக எண்ணி பெருமை கொள்வான். வீட்டின் வறுமை காரணமாக அவன் வீட்டை விட்டு ஓட தமிழ்நாட்டை அடைந்தான். அங்கு பிச்சை எடுத்து உண்டு காலம் கழித்தான். ஒரு சமயம் ஒரு நதியில் குளித்து கொண்டு இருக்கும்போது நதியை ஒட்டிய கோவிலில் இருந்து மனிதர்கள் பேசும் ஒலியும் சிறுவர்கள் ஏதோ பாடம் சொல்லிக் கொள்வதுமான சத்தமும் கேட்டது. கோயிலின் ஒரு பகுதியில் நடந்து கொண்டிருந்த வேத பாடசாலை அது. சிறுவன் தினமும் நதிக்கரைக்கு வந்து அந்த பேச்சை கேட்டு அதுபோல தானும் பேசவும் பழகவும் கற்றுக்கொண்டான். இப்படி கொஞ்ச காலம் சென்றது. அவன் வேதம் முழுவதையும் கற்றுக்கொண்டான். வேறு ஒரு ஊருக்கு இடம்பெயர்ந்த அவன் தன்னை ஒரு பிராமணன் என்று சொல்லிக்கொண்டு பிச்சை எடுத்து அங்கு வாழத் தொடங்கினான். ஒரு நாள் பகல் நேரத்தில் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த ஒரு அந்தணரை அணுகி தனது பசி போக்க உணவு தரும்படி வேண்டினான். அவர் அவனுக்கு தன் மகளை கொண்டு உணவு பரிமாற சொல்லி அவன் உண்ணும்போது அவனுடன் பேசத் தொடங்கினார். அவன் தன் கேரள நாட்டை சேர்ந்த பிராமண பையன் என்றும் தந்தை இறந்து விட்டதால் தாயின் கஷ்டத்தை குறைக்க எண்ணி ஓடி வந்து விட்டதாகவும் நதிக்கரையில் இருந்தபடி அங்கு வேத பாடசாலையில் நடக்கும் பாடங்களையெல்லாம் கேட்டு கேட்டே கற்றுக்கொண்டதாகவும் ஆனால் எழுத படிக்க தெரியாதென்றும் தன்னை பற்றி சொன்னான். மனைவியை இழந்து தனது 12 வயது பெண்ணை கஷ்டப்பட்டு காப்பாற்றி வரும் அந்த ஏழை பிராமணர் தனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைத்து விட்டதாக எண்ணி அந்த பையனை தன் வீட்டில் தங்க வைத்து கொண்டு அவனுக்கு சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்தார். தான் சொல்லும் வைதீக காரியங்களுக்கு அவனையும் கூட்டிச் சென்றார். அவனை அத்தொழிலில் ஈடுபடுத்தி தனது பெண்ணையும் மனமுடித்து கொடுத்து தன் வீட்டோடு தேடிக்கொண்டு வந்துவிடலாம் என்னும் அச்சத்தோடு அவன் ஊரிலிருந்து வரும் பாதையில் போய் நின்று கொள்வான். அவ்விதமே ஒரு நாள் அவன் அம்மா அவனை தேடியபடி அங்கு வந்தே விட்டாள். அவளை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூட்டி சென்று தனது அப்போதைய நிலைமையை சொல்லி, உன்னை என் தாய் என்று அறிமுகப்படுத்துகிறேன். ஆனால் நீ பேசினால் உண்மை தெரிந்துவிடும். ஆகையால் உன்னை ஊமை என்று சொல்லுவேன். நீ ஊமை போல நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளை தன் வீட்டிற்கு கூட்டிச் சென்றான். அந்த அம்மா உடுத்திருந்த புடவையை கட்டு கேரள முறை என்று அவன் சொன்னதை ஐயர் நம்பிவிட்டார். நமது பெண்ணிடம் வந்த சம்பந்திக்கு விருந்து வைக்க வேண்டும். ஆகையால் வடை, பாயசம், போலி எல்லாம் செய்ய சொல்லிவிட்டு வெளியே ஒரு காரியமாக சென்றார். பெண் கணவனையும் மாமியாரையும் கூடத்தில் அமர்த்தி உணவு பரிமாறலானான். அவள் சமையலறையில் ஏதோ வேலையில் இருந்தபோது பையனின் அம்மா ரகசியமான குரலில், என்னடா தம்பி, இது இளங்கண்ணு நாக்கு போல இருக்குதே, ஐயர் வீட்டில் மாமிசம் சமைப்பார்களா என்று போலியை கட்டி கேட்டு கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்துவிட்ட பெண் அந்த பேச்சை கேட்டு திடுக்கிட்டாள். இளங்கண்ணு நாக்கா? பறையர்கள் தானே மாடு கண்ணுகளை சாப்பிடுவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஊமை என்றவள் பேசுகிறாள். இதில் ஏதோ சதி இருக்கிறது. போட்டபடி நடு அறையில் உக்கிரமாக தோற்றத்தோடு சென்று அமர்ந்து கொண்டு விட்டாள். அச்சமயம் அவள் தந்தை வீடு திரும்பி உள்ளே நுழைந்தார். திடீரென்று தனது பெண்ணுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் கூச்சல் போட்டபடி உணவு பரிமாறுவதை நிறுத்திவிட்டு இப்படி தலைவிரி கோலமாக உட்கார்ந்திருக்கிறாள் என்று யோசித்து மாப்பிள்ளைக்கும் சம்பந்திக்கும் மிகுதி உணவை பரிமாறி அவர்கள் சாப்பிட்ட பின் தன் மகளிடம் வந்து, உனக்கு என்ன கோபம்? ஏன் வந்தவர்களை அவமதிக்கிறாய் என்று நயமாகவும் பயமாகவும் விசாரித்தார். மகள் தன்னை ஒருவாறு கட்டுப்படுத்தி கொண்டு, உன் மாப்பிள்ளையை வீடு நிறையும்படி பொருள் கொண்டு வரச் சொல் என்றாள். உடனே அந்த பையன் தன்னிடம் தனது அன்னையிடமும் இருந்த பணத்தை திரட்டி எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு சென்றான். ராகி, சோளம், நெல் என்று தானியங்களை வாங்கி வந்து வீட்டில் கொட்டினான். அவளோ, இதுவல்ல நான் கேட்டது என்று கத்திக்கொண்டு அவற்றை வாரி இறைக்கலானாள். தந்தைக்கு அவளின் செயலிலிருந்து மனதில் ஏதோ பொறி தட்டிற்று. மௌனமாக ஒரு புறம் அமர்ந்து விட்டார். சலிப்படைந்த கணவன், வேறு என்னதான் உனக்கு வேண்டும் என்று கேட்டான்.
அந்த பெண் மலமளவென்று சமையல் அறைக்கு சென்று அடுப்பிலிருந்து தணலை ஒரு தாம்பலத்தில் எடுத்து வந்து கணவன் முன் வைத்து விசிறி அதை நன்கு எரிய செய்து பின் நெருப்பை அவள் தலையில் கொட்டினாள். மூடனே, ஜோதிதான் வீடு நிறைந்த பொருள். பொய்யனே, உன்னால் எப்படி அதை அறிய முடியும்? பறைப்பையன் எங்களை ஏமாற்றி என்னை மணந்து கொண்டு விட்டாய் என்று சொல்லியவாறு தன்மீதும் நெருப்பை வைத்து கொண்டு மாண்டு போனாள். அவள்தான் மாரியம்மனாக ஆனாள். மாரியம்மன் திருவிழாக்களில் 3 கிளையோடு கூடிய கம்பத்தை ஆரம்ப நாளில் கோவிலின் முன் கொண்டு வந்து நடுவார்கள். அதுதான் மாரியம்மன் கணவன் என்று அர்த்தம். விழா முடியும் போது மட்டும் மாரியம்மனுக்கு சுமங்கலி கோலம் செய்வார்கள். அக்னி சட்டியை ஏந்தி வருபவர்கள் அதை அந்த முக்கிளை கம்பத்தில் வைப்பார்கள். அதன் பிறகு மாரியம்மனுக்கு வெள்ளை சேலையும் விபூதியும் தான். இப்படி சொல்லி முடித்த தஞ்சி, அந்த பெண் அள்ளி வீசிய ராகி, சோளம், நெல் முதலியவை தான் அம்மையாக மனிதர்கள் உடலில் தோன்றுகின்றன என்று விளக்கினார். புராணப்படி மாரியம்மன் கதை என்ன? அதாவது, ஜமத்கனி முனிவர்களின் மனைவி ரேணுகா தேவி மிகவும் பதிவிரதையாக இருந்து வந்தாள். அவள் தினமும் நதியில் குளிக்க செல்லும் போது குடம் எடுத்து செல்ல மாட்டாள். நீரில் குடித்து முடித்த பின் கணவனை தியானித்து நதி ஜலத்தை கையால் சுழற்றுவாள். அப்போது அது சுழற்சி குடமாக மாறிவிடும். அக்குடத்தில் நீர் முகர்ந்து வந்து கணவனுடைய பூஜைக்கு கொடுப்பாள். ஒரு நாள் அவ்விதம் குடம் செய்யும் போது ஜலத்தில் ஒரு நிழலை கண்டாள். அந்த நிழல் வானத்தில் பறந்து சென்று கொண்டிருந்த கந்தர்வனுடையது. ரேணுகாதேவி இவ்வளவு எழிலுடைய ஆண்களுடன் கூட இருக்கிறார்களா என்ற உருவ நிழலை பார்த்து அதிசயத்தாள். இப்படி எண்ணியதன் பலனாக அவளது கற்புக்கு பங்கம் விளைந்தது. அவளுக்கு அன்று ஜலத்தில் குடம் செய்ய முடியவில்லை. முனிவருக்கு நிகழ்ந்தது தெரிய மிகுந்த கோபமடைந்து தனது மகன் பகாசுரனை கூப்பிட்டு தாயை காட்டு பிரதேசத்துக்கு கூட்டிச் சென்று அவளது சிரசை துண்டித்து விடும்படி ஆணையிட்டார். மகன், தந்தையே, உங்கள் ஆணைப்படி செய்கிறேன். ஆனால் நான் முடித்துவிட்டு வந்தவுடன் நான் கேட்கும் வரத்தை நீ தட்டாமல் தர வேண்டும் என்று நிபந்தனை சொன்னான். முனிவர் சம்மதிக்கவும் தாயின் தலையை வெட்டிவிட்டு வந்த அவன் தன் தந்தையிடம் தனது தாய் திரும்பவும் உயிருடன் திரும்ப வேண்டும் என்று தன் வரக்கோரிக்கையை முன்வைத்தான். சிறிது நேரம் மௌனம் காத்த முனிவர், போ, உன் தாயின் தலையை மறுபடியும் கழுத்தில் பொறுத்து அவள் உயிர் பெற்று விடுவாள் என்று சொன்னார். பரசுராமன் காடு சென்று மகிழ்ச்சியுடன் அவ்வாறே செய்தான். ஆனால் அவன் தனது பரப்பரையில் தாயின் தலையை வேறொரு தலையில்லாது கிடந்த உடம்பில் பொருத்தி விட்டான். அவ்வுடல் ஒரு பறையன் தன் மனைவி மீது சந்தேகம் கொண்டு தலையை வெட்டி எறிந்ததாக இருந்தது. உடல் மாறி உயிர் மாறி பெற்ற ரேணுகாதேவி இதை பரசுராமனுக்கு விளக்கினாள். மகனே, விதியை மதியால் வெல்ல முடியாது. நான் இனி இவ்விதமே ஒரு தெய்வமாக உலகில் உலாவுவேன். இந்த உடலுக்கு சொந்தமானவளும் ஒரு பதிவிரதைதான், மகா உத்தமிதான். இனி நான் வீணாக பெண்ணை சந்தேகிக்கும் ஆண்களை வெறுத்து ஒதுக்குவேன். எனக்கு அவ்வாடையே கூடாது. இதை நீ ஜனங்களிடம் சொல். இன்றிலிருந்து நான் ஒரு கிராம தேவதையாக உலா வருவேன். மாந்தரியின் உடலில் அம்மையாக விளையாடுவேன். செயற்கையாக உருவான நான் அவர்கள் படும் துன்பத்தை வேடிக்கை பார்ப்பேன். வாடை தாங்காமல் பாதுகாத்தால் சில நாட்களில் விலகிவிடுவேன். வாடைகள், அதிலும் ஆண் பெண் கலவியின் பின் ஏற்படும் வாடையை நான் சகித்து கொள்ள மாட்டேன். இவ்விதம் மகனிடம் சொன்ன அவள் மறைந்து போனாள். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு மாரியம்மன் அவங்க எப்படி உருவானாங்க, அவங்களால எப்படி அம்மை நோய் இந்த உலகத்துக்கு பரவுதுன்றதை தெரிஞ்சுப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.